அந்த 5 பேர் அதுவும் எவனோ சொன்னது. ஏன் எவனோ சொன்னது? முக்குளத்தூரை கவர் பண்ண வேலுநாச்சியார், வன்னியர்ல கவர் பண்ண அஞ்சலை அம்மாள், ஒடுக்கப்பட்ட மக்களை கவர் பண்ண அம்பேத்கர், கொஞ்சம் நாடா சமூக மக்களை கவர் பண்ண காமராஜர். அப்ப இந்த இவர் எதுக்கு இருக்காரு? மீதி இருக்கக்கூடிய எச்ச சொச்சம் மிச்ச சொச்சத்தை கவர் பண்றதுக்கு பெரியாரு. இந்த 5ஐயும் போட்டுக்கோங்க. சத்தியம் சொல்லுங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க. அஞ்சலை அம்மாள் பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, மாநாட்டுக்கு முன்னாடி, அஞ்சலை அம்மாள் விஜய்க்கு தெரியுமா? அஞ்சலை அம்மாள் யாருன்னு தெரியுமா? அவங்க எப்படி போராடினாங்கன்னு தெரியுமா? இதுவரைக்கும் விஜய் அஞ்சலை அம்மாள் கூடிய வரலாறு குறித்து இப்ப அண்ணன் சீமானா ஒருத்தர் பத்தி பேசினார்னா டீட்டெயிலா பேசுவாரு. அது மாதிரி பேசுவாரா? வேலுநாச்சியார் யாரு, எதுக்காக போராடினாங்க, யார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த களத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க, எப்படி ஆட்சி நடத்தினாங்க, அதுக்கு பிறகு மருதுபாண்டியல்கிட்ட அவங்க எதுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க, ஏதாவது பேசுவாரா? ஏதாவது தெரியுமா? காமராஜர் அவர் எப்படி ஆட்சி பண்ணாரு, என்ன பண்ணினாரு, எப்படி எதுக்காக பிஹெச் தொழிற்சாலையை திருச்சி கொண்டு வந்தாரு, எதுக்கு அவர் நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலையை கொண்டு வந்தாரு, இதுக்கு ஏதாவது காரணம் தெரியுமா? எந்த அடிப்படை புரிதல் இல்லாம இந்த 5 பேரும் கொள்கை தலைவர். காமராஜர் நேர்மையான ஆட்சி, அது தெரியும் எல்லாத்துக்கும். காமராஜர் யாரு சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அதுதானே நேர்காணல். இந்த 5 கொள்கை தலைவரை ஏன் எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டேன், கருணாநிதி ஏன் எடுத்துக்கிட்டேன், ஜெயலலிதாவை ஏன் எடுத்துக்கிட்டேன், விஜயகாந்த் ஏன் அண்ணன் சாகும் வரைக்கும் விஜயகாந்த் பார்க்கல, விஜயகாந்தோட பையன் நடிச்ச படத்துல கூட போய் ஒரு வாழ்த்து சொல்லல, ஒரு முதல் நாள் ஒரு ட்வீட் கூட போடல. ஆனா என் சொந்த பையன் படம் நடிச்சாலே ட்வீட் போட மாட்டாரு, விஜயகாந்த் பையனுக்கு போட்டுருவாரா? அது வேற கதை. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல் மாநாட்டில் விஜயகாந்த் அண்ணன் இல்ல, ஆனா மதுரைக்கு போன விஜயகாந்த் அண்ணன்.